Hello viewers, welcome to Thamizh Saaral. Last class la நம்ம வந்து adjectives of number பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது demonstrative adjectives. Demonstrative adjectives னா என்ன? Demonstrate பண்ணி சொல்றது, states பண்றது. நான் சொன்ன ஆல்ரெடி demonstrative pronoun பார்க்கும்போது நம்ம பார்த்திருப்போம். ஒரு பொருளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் என்னது? demonstrative pronoun சொல்லிப்போம் இல்லையா? அதே தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Demonstrative adjectives. Demonstrative pronoun என்னன்னா சொன்னேன், this, that, these, those ன்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அதே 4 வேர்ட்ஸ் தான் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸும். எப்படி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸாக இந்த 4 வேர்டு யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். So demonstrative adjectives na enna, they are called special adjectives. These are special adjectives or they are called determiners. Determiners னு சொல்றோம். determine பண்றது, ஒரு இடத்துல கரெக்ட்டா இத வந்து determine பண்ணி சொல்றது என்னது? determiners used to identify or express. Determiners are used to identify or express the relation, express the relative position of a noun. எதை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? பொசிஷன் ஆஃப் ஏ நவுன், ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஏ நவுன். ஒரு நவுனுடைய ரிலேட்டிவ் பொசிஷனை பற்றி நம்ம சொல்ல வர்றது தான் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அதான் சொன்னேன். திஸ், தட்டு, தீஸு, தோஸு. கிட்ட இருக்கிறது வந்து திஸ்ஸும் தீஸும் யூஸ் பண்ணுவோம். தூரமாக இருக்கிறது வந்து தட்டும் தோஸும் யூஸ் பண்ணுவோம். சிங்குலருக்கு வந்து திஸ்ஸு தீஸ், சிங்குலருக்கு வந்து திஸ்ஸும் தட்டும், ப்ளூரலுக்கு வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன், தீஸும் தோஸும் சொல்லிலையா? இதுலேயும் அதே தான், ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஏ நவுன். ஐடென்டிஃபை ஆர் எக்ஸ்பிரஸ் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஏ நவுன் தான் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். தே ஆர் ஆல் ஸ்பெஷல் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் டிட்டர்மைனர்ஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஆர் எக்ஸ்பிரஸ் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஏ நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னென்ன சொன்னேன்? திஸ், தட், தீஸ், தோஸ். இதில் திஸ்ஸும் தட்டும் சிங்குலர், தீஸும் தோஸும் என்னது? ப்ளூரல். அதே மாதிரி திஸ்ஸும் தீஸும் நியர் ஆப்ஜெக்ட்ஸ், தட்டும் தோஸும் வந்து ஃபார் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட், தூரமாக இருக்கிறது. ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். திஸ் இஸ் எ பென், this pen is mine. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. this is a pen என்னும்போது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம்? இது ஒரு பென் அப்படின்னு சுட்டிக்காட்டி சொல்கிறோம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன பண்ணுறோம்? இந்த பென் என்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து திஸ் வந்து என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இது ஒரு பென்னு சுட்டிக்காட்டி சொல்கிறோம் இல்லையா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இந்த பென் அப்படின்னு வரும்போது இது என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். புரியுதா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு ப்ரோனவுன் ப்ரோனவுனும் நவுனும் பக்கத்தில் வராது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில். அது வச்சே கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அட்ஜெக்டிவ் எது, ப்ரோனவுன் எழுதணும். ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து பக்கத்தில் வந்து கண்டிப்பாக என்ன வராது? ப்ரோனவுன் நவுன் வராது, ரெண்டு ப்ரோனவுன் வராது, ரெண்டு நவுன் வராது. இப்போ இதில் திஸ் வந்து உங்களுக்கு ப்ரோனவுன்னா பக்கத்தில் பென்னு நவுன் வந்திருக்கு. அப்போ இது என்னது கிடையாது? ப்ரோனவுன் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக. ஆனால் மீனிங் வந்து இதுதான். திஸ் இஸ் எ பென்னா, இது ஒரு பென். நம்ம இதை வந்து ஒரு பென் எடுத்து இது ஒரு பென் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து என்ன ஆன்சரு? திஸ் பென் இஸ் மைன் போது இந்த பென் அதோடைய ரிலேட்டிவ் பொசிஷனை நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன். ப்ரோனவுனும் நவுனும் பக்கத்தில் வராது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆர் ப்ரோனவுன், இல்லை ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். திஸ்ஸு பென் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும்போது திஸ்ஸு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனாக நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட பக்கத்தில் பென் என்ன வந்திருக்கு? நவுன் வந்திருக்கு. அப்போ ப்ரோனவுனும் நவுனும் பக்கத்தில் வராது. அப்போ திஸ்ஸு வந்து என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. This house is old.
that car is expensive. These clothes are wet. இப்போ இந்த மூணு சென்டென்ஸ் பாருங்க. This house is old. That car is expensive. These clothes are wet. இப்போ எதில் this, that, these இது மூணுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதை டிஸ்கிரைப் பண்ணுது? noun. This house, that car, these clothes. இதில் என்ன வருது உங்களுக்கு? இந்த வீடு, அந்த கார். இது என்னது? க்ளோத்ஸ்னா இந்த துணிகள் அப்படின்னு வருது. ஸோ இது மூணுமே இதில் வந்து இட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். நான் ஆல்ரெடி சொன்னேன் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொன்னேன். டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன் ஆர் குவாலிஃபைஸ் ஏ நவுன் சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே திஸ், தட், தீஸ் இந்த மூணுமே எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது? நவுன். ஹவுஸ் இஸ் எ நவுன், கார் இஸ் எ நவுன், க்ளோத்ஸ் ஆர் நவுன் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் கால்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே சென்டென்ஸை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதுற பாருங்க. This is a old house. This is a old house. அப்போ என்னது? இது ஒரு பழைய வீடு. அப்போ இங்கே வந்து திஸ் வந்து என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். என்ன பண்ணுது? சுட்டி காட்டி சொல்லுது, பாயிண்ட் அவுட் பண்ணுது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்னு சொன்னேன்? பாயிண்ட்ஸ் அவுட் த நவுன் சொன்னேன். இங்கே டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா பாயிண்ட்ஸ் அவுட் த நவுன். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நவுனை சுட்டி காட்டி பேசுறது வந்து என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். நவுனை பற்றி சொல்கிறது வந்து என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ இது பாருங்கள். தட் இஸ் அ எக்ஸ்பென்சிவ் கார். அது ஒரு விலை அதிகமாக இருக்க ஒரு காரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் இது வந்து என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். அண்டர்ஸ்டாண்ட்? இது பாருங்கள். தீஸ் ஆர் வெட் க்ளோத்ஸ். ஈரமான துணிகள். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ புரியுதா உங்களுக்கு? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் பாயிண்ட்ஸ் அவுட் ஏ நவுன். அண்டர்ஸ்டாண்ட்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனில் மீனிங் எப்படி வரும்? இது ஒரு பென், இது ஒரு கார், இது ஒரு சாக்லேட், அது ஒரு டோர், அவைகள் பறவைகள். அந்த மாதிரி சுட்டி காட்டுறோம். ஒரு நவுனை சுட்டி காட்டி சொல்கிறது தான் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். தட் ஓன்லி ஐ சே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் பாயிண்ட்ஸ் அவுட் தி நவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா இந்த பென், இந்த கார், அந்த பென், அந்த பால், அந்த மாதிரி நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் ஏ noun and demonstrative pronoun points out the noun. This is the difference between demonstrative adjective and demonstrative pronoun. Okay, so இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். demonstrative adjectiveனா என்ன, demonstrative pronounனா என்னன்னு. இப்போ இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்கே டெஃபினேஷனாக எழுதியிருக்கேன். ஒரு ரூல் இது ஆக்சுவலாக. நோ நவுன்ஸ் வில் பி யூஸ்ட் வித் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். அப்படின்னா என்ன? நவுன் கூட ப்ரோனவுன் எப்போவுமே என்ன பண்ணாது? பக்கத்தில் வராது. ப்ரோனவுன்னா என்ன? ரீப்ளேசஸ் ஏ நவுன். கரெக்டா? ப்ரோனவுன்னா என்ன? ஏன் வராதுன்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் வந்து ப்ரோனவுனும் நவுனும் ஒன்றா வராதுன்னா, ப்ரோனவுன்றது என்னென்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் என்னது? ப்ரோனவுன். அப்போ நவுனும் ப்ரோனவுனும் பக்கத்தில் போட முடியாது. நவுனுக்கு பதிலாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னது? ப்ரோனவுன் இல்லையா? அதனால தான் இங்கே சொல்லியிருக்கேன் நோ நவுன்ஸ் வில் பி யூஸ்டு வித் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ பாருங்கள், திஸ் சூப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் சூப்புன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே,
இப்போ this soup is hot வச்சுக்கலாம் ஒரு சென்டென்ஸ். this soup is hotன்னு இருக்குது. this is a hot soupன்னு இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இந்த சூப்பு ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. இது ஒரு சூடான சூப். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேங்க, நோ நவுன்ஸ் வில் பி யூஸ்ட் வித் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். நவுன் வந்து எந்த ஒரு நவுனுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் கூடவே யூஸ் பண்ண முடியாது. அப்போது இதில் வந்து சூப்புன்றது என்னது? நேம் ஆஃப் அ ட்ரிங்க், நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளுடைய பேர். அப்போ நவுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெயர் சொல் சொல்லியிருக்கேன். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், அதுதான் நவுனு. நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட். அப்போ சூப்புன்றது நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளுடைய பேர் தானே. அப்போ இது இங்கே நவுன் ஆகிடுது. கரெக்டா? இப்போ திஸ்ன்றது வந்து ப்ரோனவுன் சொல்கிறோம். இப்போ இங்கே ப்ரோனவுன் சும்மா வச்சுக்கோங்க. எப்படி வரும்? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தானே ப்ரோனவுன். அப்போ நவுன் கூட ப்ரோனவுன் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது என்னது கிடையாது? ப்ரோனவுன் கிடையாது, நவுனை குறிக்கிற சொல். அதனால் இது என்னது? அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் பாருங்கள், திஸ் இஸ் ஏ ஹாட் சூப். இதில் ஹாட் சூப் அப்படின்றது என்னது? நவுன். இதில் சூப் வந்து நவுனு, ஹாட் வந்து என்னது? டிஸ்கிரைபிங் வேர்டு, அட்ஜெக்டிவ். கரெக்டா? திஸ் இஸ் ஏனா இது ஒரு ஹாட் சூப். அப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா சூப்பை சுட்டி காட்டி சொல்லுது. அப்போ இது வந்து ப்ரோனவுன். என்ன ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்? ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னா adjectives used to describe a noun, that is said to be demonstrative adjective. Adjectiveனாலே describing words தான். Adjectives used to demonstrate or describe a noun is called as demonstrative adjective. Okay, adjective used to describe a noun is called as demonstrative adjective. Words which are used to point out a noun is called as demonstrative pronoun. இதுதான் வித்தியாசம். ப்ரோனவுனும் நவுனும் பக்கத்தில் வராது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனுக்கும் இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே கைஸ், இந்த டாப்பிக்கில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.